முடியும். திருப்தி அடைந்தாயா? வீரனை திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயமா? அவ்வளவு சீக்கிரத்துல என்ன திருப்திப்படுத்த முடியாது. உன்னை திருப்திப்படுத்த யாராலும் முடியாது வீரா. எவ்வளவு நாள் தேடுவாய்? யாராவது ஒரு பெண்ணை காதலிக்கலாம் அல்லவா? என் அம்மா சொல்லியிருக்காங்களே, இந்த காதல் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அவனை கோழையாக்கிருமா. மகனே வீரு, உடனடியாக அரண்மனைக்கு வந்துவிடு. மா, என்னை அழைத்தீர்களா? சூரிய நாட்டு இளவரசிகளை காக்கும் மெய்காப்பாளர்களை தேர்ந்தெடுக்க உள்ளனர். அவர்களை தேர்ந்தெடுக்க அந்த நிகழ்வுகளில் ஒரு போட்டியும் உள்ளது. உங்கள் மகனை முதல் முறையாக அங்கு அனுப்புகிறீர்கள். நான் உடனடியாக அங்கு செல்கிறேன். நமது படையினை இல்லை, பலமுறை படைகளுடன் சென்றுள்ளோம். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இந்த முறை வெல்ல வேண்டும். சக்தியினால் அல்ல, புத்தியினால். செல், இரு இளவரசிகளையும் கடத்தி கொண்டு வந்துவிடு. கடத்தி வா. அப்படி நாம் வெற்றியும் பெறலாம், இருவருக்கும் காயங்கள் ஏற்படாது. போரே தொடுக்காமல் நாம் அந்த சூரிய நாட்டுக்கு தீ வைப்போம். செய்வாயா? சரி அம்மா. நீ என்ன பண்ற? தூக்குறதா இருந்தா அவளை தூக்கு. உன்னை கொல்ல பிறந்தவள. ரத்ன பிரபா மகளை கொல்றதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? நான் செய்யும் அனைத்தையும் நீ புரிந்து கொண்டால் நீ இங்கல்லவா இருப்பாய். அங்கேயே இரு, நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். இப்ப நான் போயிட்டு வரேன். இவன் எங்க போயிட்டான்? இன்னைக்கு இவனால நான் தாமதமா போறேன். இங்க பார், நான் காற்றில் பறந்து வருகிறேன். பாத்து பாத்து, கீழே விழுந்துற போறேன். பக்கும் பக்கும் பக்கும். பார், எப்படி ஆட்டகாசமாக பறந்து வந்திருக்கிறேன் என்று. ஆட்டகாசமா இல்ல, அட்டகாசமா. அது சரி, இன்னைக்கு யாரு ஜெயிச்ச? பெரிதாக ஒன்றுமில்லை, சில பறவைகளை தோற்கடித்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் நன்றாக பறக்க கற்றுக்கொண்டேன். அத நான் தான் பார்த்தனே. ஆனா நீ நல்லா பறப்பியான்னு உன்னை பரிசோதிச்சே ஆகணும். பேசியது போதும், வா வா. காற்றை நான் எப்படி கிழித்துக் கொண்டு போகிறேன் என்று பார். காற்றில் எவ்வாறு மிதக்கிறேன் என்றும் பார். ஹக்கும் பக்கும் பக்கும். பார்த்தாயா எப்படி காற்றில் மிதக்கிறோம் என? இதுதான் அவர்களின் நாடு. இதுவரை நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. நம்மை யாரும் இங்கு அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது. அப்பொழுதுதான் நம் திட்டம் வெற்றி பெறும். போட்டியில் பங்கெடுத்து திட்டத்தில் வெற்றி அடைவோம். சரியா நண்பா? கவலைப்படாது. நடக்க போவதை பார். சதாட்சி சதாட்சி, நான் எப்படி இருக்கேன்? நீ அழகாதான் இருக்க, ஆனா உன்னை விட நான் தான் ரொம்ப அழகா இருக்கேன். இங்க வா, இங்க வா. வா வா. மாயக்கண்ணாடியே நீயே சொல்லு, எங்க 2 பேர்ல யார் அழகா இருக்கோ? உங்கள் இருவரில் யாரும் இல்லை. பொய் சொல்ற. பணிப்பெண் சந்திரகாந்தா வந்துள்ளேன். வருவதில் தாமதம் ஏற்பட்டு விட்டது. ஆஹா, நீ வர வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, கண்ணாடி கிட்ட கேளு, அதுவே எல்லாத்தையும் சொல்லும். சரி. அப்படி இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? சொல்கிறேன். யார் அழகு என்று கேட்டார்கள், சொல்லிவிட்டேன்.
சதாக்ஷி அங்க பாரு, பக்கத்துல போய் பார்க்கலாமா? உங்களுக்கு மந்திர விதைகள்லாம் தெரியுமா? எனக்கு நிறைய மந்திர வித்தைகள் தெரியும். வணக்கம் மகாராஜா. ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க? அப்பா, ஆமாப்பா, காவல்காரனுக்கு மந்திரம் கூட தெரியுமா? மந்திர தாதியா? தாதி அல்ல, மந்திரவாதி. அப்பா, பெண்களால் எப்படிப்பா எங்களை பாதுகாக்க முடியும்? பெண்கள் அல்ல, மந்திர பெண்கள். மந்திர பெண்கள் இடத்திலும் மந்திரவாதிகள் போல் சக்திகள் உள்ளது. நான் கூறியது புரிந்ததா? இனி உங்களை பாதுகாக்கப் போவது யார் தெரியுமா? சந்திரகாந்தா. மகாராஜா, இனி நீதான் இவர்களை பாதுகாக்க வேண்டும். இளவரசிகள் இருவரையும் கண்ணி நிமை போல் நீ பாதுகாக்க வேண்டும். கட்டளையை நிறைவேற்றுவாயா? நிச்சயமாக. என்னிடம் பெரிய மந்திர சக்திகள் இல்லை, ஆனாலும் இவர்களுக்காக எதையும் செய்வேன். அந்த பறவை ஏன் வந்தது தெரியுமா சதாக்ஷி? அந்த பறவை ஏன் வந்தது தெரியுமா சதாக்ஷி? இளவரசர் வர்றத சொல்ல வந்திருக்கு. நிச்சயமாக வீர் வருவாரா? ஆமா ஆமா, விஜயநகரத்துல இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் விட்டுட்டு நம்மள தேடி வந்துருவா. தெரியுமா, இளவரசர் வீர பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பெரிய ஆணழகரா. அவன் நிச்சயம் நம்மள தூக்கிட்டு போயிடுவான். தூக்கி செல்வான். நிச்சயமாக தூக்கி செல்ல வேண்டும். ஆனா என்ன பண்றது? நம்ம அப்பாதான் இந்த அரண்மனையோட பாதுகாப்பை பலப்படுத்தி வச்சிருக்காரே. அதை தாண்டி எப்படி வருவாரு? எப்படி நம்மள தூக்கி செல்வாரு? அப்ப இளவரசருக்கு மந்திர விதை தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிந்தால் நிச்சயம் நம்மளை தூக்கி சென்று விடுவார். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். எங்க கனவுல வர இளவரசன் கண்டிப்பா வந்துடுவான். நான் வந்து விட்டேன். மந்திரங்கள் செய்யலாமா? என்னை பிடித்திருக்கிறதா? உங்களை தவிர வேற யாரையும் ஏத்துக்க மாட்டோம். யார் நீ? இங்க யாரும் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது. நீ எப்படி இங்க வந்தாய்? நீ ஏன் கேக்குற? ஆமா, பணிப்பெண்ணான நீ இதையும் கேக்குற?